அடுத்து நம்ம பொருளாதாரம் போயிடுச்சேன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு போய் விடுங்க. சில பேர் எங்களுக்கு பயமா இருக்குங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அவன் ஒருவனுக்காகவே அவர் தேடி வரார். அந்த ஊருக்கு கனஸ்தியத் கடலோரகமா வர உனக்காகத்தான் அவனை தேடி வர. நீ அவ்வளவு விசேஷித்தவர் ஆண்டவர். அல்லேலூயா, என்னை தேடிவா வரார். ஆமா, உன்னை தேடிதான் வர. நான் முக்கியமான ஆளே இல்லை நீ நினைப்ப. ஆனா ஏசப்பாக்கு நீ முக்கியமான ஆளு. உன்னை யாரு ஊர் மக்கள் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். உன் பேச்செல்லாம் மதிக்காம நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. உன் பேச்சை கேட்கத்தான் ஆவலா இருக்கிற. கை வைத்தாமே சொல்லுங்க. உனக்காகத்தான் சிலுவையில மரித்தார். உனக்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்தினார். உன் மேல ஏக்கமா இருக்கிற. எப்போது என் மகள் என்கிட்ட வருவா, எப்போது என் மகன் என்கிட்ட வருவான். உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார். அல்லேலூயா, இயேசு கூட இருந்த சீசர்ல 12 பேர்ல பேதுரு ஒருவர் தான். இயேசுவை கைது பண்ணும் போது எல்லாம் உயிருக்கு பயந்து இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனா இயேசு சிலுவையில மரித்து அந்த நேரத்துல பேதுருட்ட கேட்கிறாங்க போர்ச்சவங்க, நீயும் இயேசுவோட இருந்து இல்லை அப்படின்னு. சத்தியமான இயேசுவோட இல்லை, அவர் யாருன்னே தெரியாதுன்னு மறுதலைக்கா உயிருக்கு பயந்து. அப்படிப்பட்ட பேதுருவை அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு 3ஆம் நாள் எழுந்த பிறகு உயிர் தெளிந்து வந்து அவன்கிட்ட பேசுறாரு. யோவான் 21 வாசிக்கிறோம். கடலோரம் அது பேசுறாரு. யோனாவின் குமாரகை சீமோனே, நீ என்னில் அன்பா இருக்கிறாயாங்கிற 3 முறை கேட்கிறாரு. என்ன அன்பா இருக்கிறாயா, என்ன அன்பா இருக்க. அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே அழுது சொல்றான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவி. இன்னைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், மகளே என் மேல் அன்பா இருக்கிறாயா, என் மகனே என் மேல் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறார். உன் அன்புக்காக தான் ஏங்கி நிற்கிறார். என் மகன் எப்போது ஜெபம் பண்ணுவான், எப்போது என்னை தேடுவான், என் மகள் எப்போது நீ தேடுவான். இங்க பிரச்சனை வரும்போதுதான் அழுதுகிட்டு இருக்கே ஒழிய அவரிடத்துல நீங்க போகணும். அல்லேலூயா, இயேசுவிடத்துல உட்கார்ந்து நீ அழணும். மனுஷத்தை உட்கார்ந்து அழுகாத, இயேசுவிடத்துல உட்கார்ந்து அழு. வீட்டிலே ஒரு பிரச்சனை இயேசுவிடத்துல சொல்லு. அவர் காண்கிற தேவன். கைவிட்டாவே சொல்லுங்க பாப்போம். அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.